கந்தகுரு ஃபவுண்டேஷன் நடத்தும் மகாகிரியா யோகம் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை பயிற்சி ஈரோட்டில் ஜூன் 16ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். முன்பதிவு அவசியம். என் பேர் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன். நான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு இது மாதிரி கற்றுக்கிட்டு நிறைய தீட்சை வாங்கியிருக்கேன். பட் ஆனால் நான் அதை பயிற்சி பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. ஓகேங்களா? பட் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாக நான் வரணும்னு நினைப்பேன். இவர் பெங்களூரில் போடும்போது ஐயாவோட இது பார்ப்பேன். பெங்களூரு அப்புறம் கோயம்புத்தூர் அப்படின்னு இருக்கும். ஆனால் என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில். ஆனால் இந்த வாட்டி எப்படியாவது நம்ம இந்த பயிற்சி கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்காக நான் இன்றைக்கி எல்லாத்தையும் டைம் ஒதுக்கிட்டு அட்டன் பண்ணேன். பட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி பயிற்சி பண்ணி எனக்கு ஏதோ உடம்புலேருந்து எல்லாமே போன மாதிரி ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது. அனுபவம் ஏன்னா 3 வாட்டி நான் தீட்சை வாங்கியிருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் குருமார்கிட்ட கிட்ட போய் கிளாஸ் அட்டன் பண்ணி 1 வருஷம் நான் கிளாஸ் போயிருக்கேன். போயிட்டு நான் தீட்சை வாங்கியிருக்கேன். தீட்சை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் பயிற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன தெரியல, அது எனக்கும் பெருசாக கிடைக்கல எனக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் நான் அட்டன் பண்ணேன். இப்போ அட்டன் பண்ணி முடியல, ஒரு நாளோட முடியல. ஆனால் எனக்கு இன்னும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு ரிலாக்ஸாக இருக்குது எனக்கு. நான் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 50 lakhs மேலே லாஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ நான் ஐடியில் தான் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கம்பெனி நினைச்சு வச்சு என்கிட்ட ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் கடவுள் புண்ணியத்தில். பட் ரொம்ப கடனாக இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மேலே கடனில் இருக்கேன். பட் இப்போ நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக என்னால் திருப்பி பண்ண முடியும், திருப்பி பழைய மாதிரி வருவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி பண்ணலாம் வச்சு வணங்க மாட்டோம். நாங்கள் ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சித்தர்கள் 18 சித்தர்களோட ஃபோட்டோ தான் மெயினாக வச்சுருப்போம், பூஜை ஒன்று வச்சுருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபாஜியை நான் வச்சு வணங்குவேன். ஆனால் எனக்கு ஏனே தெரியாது, அவர் ஒரு சித்தர்னால பாபாஜி, வள்ளலாறு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பர் சுவாமிகள், 18 சித்தர்கள் படம் வச்சுருப்போம். வணங்கிட்டே இருப்பாங்க. பாபாஜி ஒரு வாட்டி கும்பிடும் போதும் எனக்கு இந்த கிரியாயோகம் கற்றுக்கணும் நிறைய இடத்துல அலைஞ்சிருக்கேன். கிரியாயோகம் எங்கே சொல்லித்தராங்க ரொம்ப நாளாக எனக்கு தேடுதல் இருந்தது. ஆனால் எங்கேயுமே எனக்கு சரியான ஒரு வழி கிடைக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா மூலியமாக கிடச்சிது. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பாபாஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் கனவை அவர் இன்றைக்கி நிறைவேற்றிருக்காரு எனக்கு. ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா.